ரஞ்சனி கொஞ்சம் அமைதியா இரு. அப்பா கிட்ட ஏத்து பேசாத. யாரா இருந்தா என்னமா, நான் அப்படிதான் பேசுவேன். என்னது யாரா இருந்தா எனக்கு என்னவா? உன்ன விடு விடுங்கல. அடிக்காதீங்க. விடுன்னு சொல்றல. விடு. விடு. அடிக்காதீங்க. ரோஜா என் பொண்ணு. அவளுக்கு எப்போ எது செய்யணும்னு எனக்கு தெரியும். நீ வாய்முட. என்னது ரோஜா ஓம் பொண்ணா? அவ ஓம் பொண்ணே இல்ல. என்னவோ கொண்டு பூச்சாண்டி காட்டினா நான் அந்த ரகசியத்தை சொல்லிடுவேனா? பார், அந்த ரகசியம் மட்டும் இல்லடா, எந்த ரகசியத்தையும் நானா வெளியே சொன்னாதான் உண்டு. இல்ல அதுவும் என் கூடயே செத்து போயிடும். நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு திருச்சிக்கு போய் ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். உன் மனசை தயார்படுத்திக்க. முடியாதுப்பா, இது ஏன் வாழ்க்கை? இதை எப்படி வாழணும் நான் தான் முடிவு பண்ணணும். உங்க முடிவுக்கு நான் ஏன் கட்டுப்படணும்? அப்பா இல்ல, படிச்ச ஆண்டவனே வந்து சொன்னாலும் சிவாவை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். பெத்த அப்பங்கிட்டே சவால் வர்றியா? நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க, யுத்தம்னு வந்துட்டா எதிரில நிக்கிறது யாருன்னு பார்க்க கூடாது, ஜெயிக்கிறது தான் முக்கியம்னு. ரஞ்சனி கொஞ்சம் அமைதியா இரு. அப்பா கிட்ட ஏத்து பேசாத. யாரா இருந்தா என்னமா, நான் அப்படிதான் பேசுவேன். என்னது யாரா இருந்தா எனக்கு என்னவா? உன்ன விடுங்கல. அடிக்காதீங்க. விடுன்னு சொல்றல. விடு. அடிக்காதீங்க. என்னாச்சு டாக்டர்? பல்ஸ் 120 இருக்கு, ஹார்ட் பீட்டும் ஜாஸ்தியா இருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிபி 160/100 இருக்கு. கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. அதனால இவங்களுக்கு நல்ல ரெஸ்ட் வேணும். இந்த வீட்லயா? எதை பத்தியுமே கவலைப்படாம நிம்மதியா தூங்குறதா? அது நடக்கிற காரியமே இல்ல டாக்டர். வீடா இது? போர்க்களம். ஓய்வு ஒழிச்சலே இல்லாம சதா சண்டைதான். நிம்மதியா தூங்கி எதை பத்தியும் கவலைப்படாம ஓய்வு எடுக்கணும்னா அதுக்கு சுடுகாடு தான் சரியான இடம். எமோஷன் ஆகாதீங்க, அமைதியா இருங்க. இல்லைன்னா உங்க உடம்பு ரொம்ப பாதிக்கும். பாதிச்சா பாதிச்சுட்டு போட்டோம் டாக்டர். இனிமேல் பாதிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், நல்லா தூக்கம் வரும். தூங்கி எந்திரிங்க, எல்லாம் சரியாயிடும். போடுறதான் போடுறீங்க. கொஞ்ச நேரம் தூங்குற மாதிரி மயக்கம் ஊசி போடாதீங்க. ஒரேடியா தூங்குற மாதிரி விஷ ஊசி இருந்தா போட்டுருங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. தேங்க்யூ டாக்டர். கீழே டிரைவர் இருக்காரு, டிராப். இட்ஸ் ஓகே. ஓகே. அம்மா இப்ப எப்படிமா இருக்க? எப்படி இருக்குன்னு நான் கேட்கறேன். குழு குழுன்னு இருக்கு. மயங்கி விழுந்தவ அப்படியே மண்டை போட்டிருந்தா எனக்கும் நிம்மதி, எல்லாருக்கும் நிம்மதி. அம்மா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. தினம் தினம் அழுவுறது ஒரே நாள்ல அழுது முடிச்சிடும். லட்சுமி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ போயிட்டா எங்களுக்கு எல்லாம் நிம்மதியா? இதுக்குதான் இந்த பாடுபடுறனா? எதுக்கு என்ன யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? கட்டின பொண்டாட்டிக்காவும் பெத்த பொண்ணுக்காவும் தான் நான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உங்க 2 பேர்ல யாருக்கு ஒண்ணுனாலும் நான் உயிரோட இருக்க மாட்டேன். முதல்ல அதை புரிஞ்சிங்க. ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன எப்படி பேசுவாரு? உனக்கு உங்க அப்பாவோட அருமை தெரியலடி. நீ ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் சேர்ந்து சேர்ந்து ஆடுறாருல்ல, நீ இழுத்த இழுப்புக்கெல்லாம் வர்றாருல்ல, அதான் உனக்கு விளையாட்டா போச்சு. எந்த மகளா இருந்தாலும்
பெத்தவங்க எது செஞ்சாலும் நம்ம நல்லத்துக்கு தான் செய்யறாங்கன்னு முழுசா நம்பணும். அதை விட்டுட்டு எனக்கு எல்லாம் தெரியும், ஏன் இஷ்டப்படி தான் நடப்பேன், உங்க முடிவுக்கு நான் எதுக்கு கட்டுப்படணும்னு கேட்டா என்னத்த பண்றது? சொல்லதான் முடியும். அடிச்சு திருத்துற வயசா என்ன? இல்ல பட்டு திருந்துட்டுன்னு விடுறதுக்கு ஆம்பளை பிள்ளையா? பொம்பளை புள்ள பட்டா பட்டதுதான், படாம நீதான் பாத்துக்கணும். லட்சுமி, எதுக்கு இப்படி எமோஷனல் ஆவற? டாக்டர் என்ன சொன்னாரு? பேசாம கண்ணை மூடிட்டு நிம்மதியா தூங்கு. இவகிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. உன் மகளுக்கு நம்மளை விட அந்த சிவா தான் முக்கியம். இவ என்னைக்கு இருந்தாலும் எவனையும் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போறவ தானே. ஆனா நீ கடைசி வரைக்கும் என் கூட இருக்க போறவ. நீ உனக்கு நான், எனக்கு நீ, நமக்கு நாம. இதுதான் நிஜம், சத்தியம். பெத்தது மத்ததெல்லாம் அப்புறம்தான். உனக்கு என் விருப்பம் முக்கியம், எனக்கு உன் விருப்பம் முக்கியம். ஆனா பெத்தது மத்ததெல்லாம் அப்படியா? அது எதுக்கு தனி விருப்பம்னு ஒன்று இருக்கும்ல. நீ நானும் பெத்த பொண்ணுக்கா நம்ம மனசை மாத்திக்கலாம். ஆனா நம்ம பெத்த பொண்ணு அவ மனசை மாத்திக்குவாளா? அவ மாத்திக்க மாட்டா. மாத்திக்குவான்னு நாம எதிர்பார்த்தா அது முட்டாள்தனம். நம்ம பெத்த பொண்ணு தப்பான வழியில போய் தன்னை தானே அழிச்சுக்கிட்டு பெத்தவங்களையும் அழிக்கணும்னு தலையெழுத்து இருந்தா அதை மாத்தவா முடியும்? வீணா மனசை போட்டு அலட்டிக்காத. வா, வந்து படுத்து ரெஸ்ட் எடு. வா, எழுந்துருமா, எழுந்துரு. வா. ஆட பாவிகளா, இவ்வளோ ஹைட்டுக்கு படிக்கட்டி கட்டியிருந்தா இது என்னையா வீடு? இதே நான் கட்டினேன் வை, நான் லிஃப்ட் வச்சு தான் கட்டுவேன். மனுஷன் ஏறுவானையா இதில்? எப்படி ஒரு மனுஷன் குடிச்சிட்டு வரான்னு வாய், அவன் எப்படி இது மேலே ஏறுவான்? கொஞ்சமாவது அறிவு வேண்டாம்? ஐயோ, இது ரொம்ப தூரம் இருக்கு. அப்படி இதில் வேஸ்ட்டு வேற. மம்மி, ஹாய் மம்மி. என்னடா அது இவ்வளோ உயரமாக்குது? வெள்ளையா வேற இருக்கு. ஓ, கதவு இங்க இருக்குதா? ஹாய் மம்மி. மம்மி, ஐயா யார் அவன் மம்மி கிம்பினே? பெரிய தொல்லையா போச்சு. டேய் வாடா உள்ள. இவன் ஒருத்தன் ஏன்டா அப்படி குடிச்சிட்டு கதவை தட்டுறதுக்கு போற செவத்தை தட்டிட்டு இருக்க? யாரு? நானா? நானா முட்டாளா? கதவு செவத்துல தானே இருக்குது. செவரு கதவுல தானே இருக்குது. ரெண்டும் ஒண்ணுதான். எதை தட்டினா என்ன? ஐயோ ஐயோ, ஏன்டா இப்படி குடிச்சு குடிச்சு குட்டி சோறா போயிட்டு இருக்க? ஆமா, நான் குடிச்சு வரா போறேன். இந்த அம்மா குடிக்காம சீன பெருவர் மாதிரி நிக்கிறாங்க. இதை பார், நிஜத்துல நடக்காததெல்லாம் போதையில நடக்கிறத கற்பனை பண்ணிக்கிட்டு எல்லா குடிக்காரனும் குடிக்கிறான். இப்படியே போதையிலே மிதந்து கடடா. மனுஷனால போதையில தான் மிதக்க முடியும், மேகத்துல போய் மிதக்க முடியும். இப்படியே குடிச்சிட்டு குதர்க்கமா பேசிட்டே இரு. என்னைக்காவது ரோஜாவை பத்தி கவலைப்பட்டிருப்பியாடா? ஏன் கவலைப்படல? நான் எப்பவோ சொன்னேன், எவ்வளோ கவலைப்பட்டு சொன்னேன். ரோஜா பாவம், அம்மா இல்லாத பொண்ணு, ஏங்கி போவா. அவளை பார்த்துக்க ஒரு ஆளு வேணும். எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வை, சித்தி வந்து ரோஜாவை நல்லா பாத்துக்குவான்னு நான் சொன்னேன்ல. கேட்டியா நீ? அடி செருப்பால, கழுதைக்கு கல்யாணம் வரை கேக்குதா? ஏன் கழுதை பத்தி அவ்வளோ கேவலமா பேசுற? இப்போ மழை பெய்யலன்னு எல்லாருமா கூடி கழுதைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களே, இதை பேப்பர்ல போடுறாங்களே, இதை படிச்சது இல்லையா நீ? நீ படிச்சிருந்தா தெரியும். ஆமாப்பா, நான் படிக்காதவதான். நீ ரொம்ப படிச்சு கிழிச்சிட்ட. ஏண்டா, ரோஜாவுக்கு வயசாயிட்டே போகுது. காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். அத பத்தி உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்காடா? ஓ கல்யாணத்தை பத்தி பேசுற? சி, மனுஷனா நீ? நானா மாடா? தடியில கொம்பா முளைச்சிக்குது.
பருத்தி கொட்டிய புண்ணாக்குமா தின்னுட்டு இருக்கேன். மாடு கழனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு வந்து நிக்கிறேன். அப்புறம் என்னடா? குடிக்கிறதையே குத்தி குத்தி காட்டுறிய. இப்பதான் ரோஜா படிச்சு முடிச்சு அவ வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கா. கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கட்டுமே, அதுக்குள்ள எதுக்கு கல்யாணம் கால் கட்டின்னு போட்டு அந்த பிள்ளைய அவசரப்பட வைக்கணுன்ற? ஆமா, இவர் தான் பெருசா படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்துட போறாரு. பேசுறான் பாரு பேச்சு. ரோஜா என்ன வாழை மரமா தண்ணி ஊடாகட்டி வாடி போறதுக்கு? அவ வாழை மரம் இல்ல, ஆலமரம் அரச மரம் மாதிரி அவ மேல மேல வளர்ந்து நிப்பா. ஏண்டா ஒரு பொறுப்பான ஆம்பளை பேசுற பேச்சா இது? என்ன நீ உம்பாடு பேசிக்கிட்டே போற? ரோஜா என் பொண்ணு, ஆ? அவளுக்கு எப்போ எது செய்யணும்னு எனக்கு தெரியும். நீ வாய்முட. என்னது? ரோஜா ஓம் பொண்ணா? ஆ, ஆ? ஆ. அவ ஓம் பொண்ணே இல்ல. அம்மா, ம், நிஜமாவே ரோஜா என் பொண்ணு இல்லையாம்மா? ஆமாண்டா, ரோஜா உன் பொண்ணே இல்ல. எந்த உண்மையை இத்தனை நாளா உன்கிட்ட சொல்லாம மறைச்சு வச்சிருந்தனோ அதை நீயே இன்னைக்கு வெளியே சொல்ல வச்சுட்ட. இல்ல இல்ல, நீ பொய் சொல்றமா. சும்மா என்ன வெறுப்பேத்தணும் தானே அப்படி சொல்ற? இல்லடா, நான் உண்மையை தான் சொல்றேன். ரோஜா உன் பொண்ணு இல்ல. இல்ல. ஏமா, இந்த செத்து போன தனக்கோடி, ராஜரத்னம் இவங்களெல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு வளைச்சு போட்டு அடிமை மாதிரி நடத்துறீங்களே, அதே மாதிரி தானே என்னையும் ஆக்கணும்னு ரோஜா என் மகையில்னு சொல்றீங்க? இல்லவே இல்லடா, நான் சொல்றத நம்பு. ரோஜா உன் பொண்ணே இல்ல. இல்ல இல்ல, நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன். நீ பொய் சொல்ற, என்னை ஏமாத்தணும்னே சொல்ற. என்னை அடிமையாக்கி உன் இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கணும்னு ரோஜா என் மக இல்லைன்னு நீ பொய் சொல்ற. நான் உண்மை தெரியாம பைத்தியக்கார மாதிரி திரியணும் தான் நீ இப்படி ஒரு பொய்ய சொல்ற. நான் நம்ப மாட்டேன். ரோஜா என் பொண்ணுதான். இல்லவே இல்லடா, ரோஜா உன் பொண்ணே இல்லடா. ஐயோ, நான் சொல்றதாண்டா உண்மை. இல்லம்மா, நீ பொய் சொல்ற. ரோஜா என் மகதான். இப்படி நீ மனசு உடைஞ்சு போய் பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுவேனுதான் இத்தனை நாளா இந்த உண்மையை உன்கிட்ட சொல்லாம இருந்தேன்டா. அந்த ரகசியத்தை இப்ப ஏன் வாயாலே சொல்ல வச்சிட்டியடா பைத்தியக்காரா. யாரை ஏமாத்து பாக்குற? அவ என் பொண்ணுதான். என் முகஜாட அப்படியே இருக்குது இல்ல? இந்த கறிக்கட்ட மூஞ்சிக்கு ரோஜாவுக்கு அப்படி என்னடா சம்பந்தம் இருக்கு? அவ அப்படியே அவங்க அம்மா ஜாட. உன் பொண்டாட்டி முகத்தை கொஞ்சம் நிறைச்சு பாருடா. அவளுக்கும் ரோஜாவுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு உனக்கே தெரியும். இப்ப புரியுதா அவ உன் பொண்ணு இல்லைன்னு? அது வந்து ரோஜா அவங்க அம்மா ஜாடியும் இல்ல, ஏன் ஜாடியும் இல்ல, ரெண்டு பேரையும் கலந்த ஜாடை. அவ என் பொண்ணே தான். அட கூறு கட்டவனே, உன்னை பெத்தவன் நான்டா. நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ரோஜா உன் பொண்ணே இல்ல, அவ என் பேத்தி. ஆனா உன் மக இல்ல. அவளுக்கு நான் பாட்டி, ஆனா அவளுக்கு அப்ப நீ இல்ல. நீ எனக்கு அம்மா, ஆமா. ரோஜாவுக்கு பாட்டி. அவ உனக்கு பேத்தி, ஆனா நான் அவளுக்கு அப்பா இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ என் பொண்டாட்டி தப்பானவளா? என் பொண்டாட்டி சோரம் போனவளா? எனக்கு துரோகம் பண்ணவளா? சொல்லு. இல்ல ரோஜா எவனுக்கோ பிறந்தவளா? சொல்லு. குடிக்கார போயிட. ஏண்டா செத்து போன என் மருமகளை அசிங்கப்படுத்துற? அவ உத்தமிடா, உன் பொண்டாட்டி பத்தினி. எப்பா எப்பா எப்பா,
என் மனச சுக்குநூறா உடைச்சிட்டியம்மா. நான் உனக்கு மகன், நீ எனக்கு அம்மா. ரோஜாவுக்கு பாட்டி, ஆனா அவ உனக்கு பேத்தி. என் பொண்டாட்டி உத்தமி. அப்போ ரோஜாவோட அப்பா யாரு சொல்லுமா? ரோஜாவுக்கு அப்பா யாரு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். டேய், ரோஜா உன் பொண்ணு இல்ல, நீ அவளுக்கு அப்ப இல்ல. இப்போதைக்கு என்னால இவ்வளவுதான் சொல்ல முடியும். விடு ஆள. இப்போதைக்கு சொல்ல முடியாதுன்னா உன்னை நான் விட்டுடுவேனா? சொல்லு, ரோஜாவுக்கு அப்பா யாரு சொல்லு. இல்லன்னா இல்லன்னா என்னடா பண்ணுவ? கழுத்தை எடுத்து கொன்னுடுவேன். சொல்லு, இல்ல கத்தி எடுத்து குத்திடுவேன். அட பாவி, ஒழுங்கா சொல்லிடு. சொல்றியா இல்ல நீ சாகறியா? என்னடா கொன்னர் வேணும் பூச்சாண்டி காட்டுறியா? இந்த வேங்கடத்தால யாருன்னு நினைச்ச? என்ன சும்மா வேங்கடத்த வெங்காயத்தான்னு பூச்சாண்டி காட்டுறியா? நீ குரல் கொடுத்தா பயந்து போறதுக்கு நான் ஒண்ணு செத்து போன தனக்கோட்டியோ இல்ல உன்னை பார்த்து பயந்து சாகுறான் பாரு அந்த ரத்தினமோ இல்ல, சுருளி. ஆ, என்னடா மீசையெல்லாம் முறுக்கி காட்டுற? நான் ஆம்பளை. நீ ஆ. ஆ, இவர் ரோஜாவோட அப்பா யாருன்னு சொல்றியா இல்ல உயிரை விடுறியா? டேய், ஆ? இந்த நிமிஷமே நான் உயிரை விட தயாரா? ஆ. என்ன சாகடிக்க உனக்கு தைரியம் இருக்காடா? எங்க கொல்லுடா பாப்போம். கொல்லுடானா? என்னமோ பெருசா சொல்ல கொல்லுவேன்னு கொல்லுடா. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. ஹ, மீச வச்சா ஆம்பளை ஆயிடுவியா? ஹாய், ஏய். நெஞ்சில தில்லு இருந்தாதாண்டா ஆம்பளை. என்னமோ கொன்றேன்னு பூச்சாண்டி காட்டினா ஹ, நான் அந்த ரகசியத்தை சொல்லிடுவேனா? டா பார், அந்த ரகசியம் மட்டும் இல்லடா, எந்த ரகசியத்தையும் நானா வெளியே சொன்னாதான் உண்டு. இல்ல ஹ, அதுவும் என் கூடயே செத்து போயிடும். புரியுதா? ஆ, பார்க்காத, போய் தூங்குடா. வசந்த், வா ரஞ்சினி. என்ன வசந்த், அவசரமா பேசணும், உடனே வாங்கன்னு ஃபோன் பண்ணீங்க. எல்லாம் நர்மதா விஷயமா தான். நீ சொன்ன மாதிரி நர்மதாக்கு ஃபாரின் குட்ஸை கொடுத்தேன், பணத்தை கொடுத்தேன். உங்களுக்கு எல்லாத்துலயுமே அவசரம் தான். அப்படி என்ன அவசரப்பட்டேன்? கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி நர்மதா நழுவிடக்கூடாதுன்னு தானே அவசரப்பட்டேன். இப்ப அதுல என்ன ப்ராப்ளம்? என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கெஞ்சிரா? வேற யாராவதா இருந்தா கை கழுவி இருப்பேன். நீ காட்டினதாச்சே, அதான் நான் சுக்கா நடந்துக்கணும்னு கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்பவே கூட ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஆனா சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு உன் அக்காவுக்கு நிச்சயம் பண்ண மாப்பிள்ள சிவா வருவான். நீ தான் பொண்ணுன்னு தெரிஞ்சா ஷாக் ஆயிருவான். இப்படி ஒரு திருட்டு கல்யாணத்துக்கு என்ன அவசியம்னு கேட்பான். நான் சிவா கிட்ட எதையும் மறைச்சு பழக்கம் இல்லை. அப்புறம் எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவன் உங்க அக்காவை பத்தி என்ன நினைப்பான், ஏன் உன்னை பத்தி என்ன நினைப்பான்? கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ அவசரப்பட்டிருக்காளே. ஸோ இதே மாதிரி தானே அக்காவும் இருப்பா அப்படின்னு அவன் நினைச்சிட்டா. அதுக்கப்புறம் உங்க அக்கா கழுத்துல அவன் எப்படி தாலி கட்டுவான் அப்படின்னு சொன்னேன். அதனால முதல்ல உங்க அக்கா கல்யாணம் முடிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிப்போம் அப்படின்னு அவளை ஆஃப் பண்ணிட்டேன். பிரில்லியண்டா தான் ப்ளே மூவ் பண்ணிருக்கீங்க. அது வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்ன ப்ராப்ளம்? என்னால பாதிக்கப்பட்ட எவ்வளோ ஒருத்தி நர்மதா கிட்ட போய் இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி பல பொண்ணுங்களை காதலிக்கிறதா சொல்லி ஏமாத்தி கர்ப்பமாக்கி கைவிட்டிருக்கான், அவனை நம்பாத அப்படி இப்படின்னு ஏடா கூடமா போட்டு கொடுத்துருக்கான். யார் என்ன போட்டு கொடுத்தால் என்ன, ரஞ்சனியின் திட்டம் நிறைவேறுமா?